சொல்லலை, எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, நான் உன் வாயோட இருந்து ஓ மூலம் நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன். நீ என்ன பேசணும் உனக்கு தெரியாதுதான், நான் உனக்கு போதிப்பேன், உன் வாயோடைய நான் இருப்பேன். தேவன் எப்படியெல்லாம் தைரியம் கொடுக்குறாரு பாருங்க. இப்படியே தேவன் பேசி பேசி மோசேட்ட பேசி பேசி இப்போ ஆளுக்கு என்ன வந்துடுது? நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையிலே நீங்களும் பயந்துட்டு உட்காந்துருக்கலாம். நான் மாத்திரம் இருக்கிறேன், என் வாழ்க்கை தனிமையான வாழ்க்கை, இது எப்படி கடந்து போகும், என் வாழ்க்கை மீதி காலத்தை நான் எப்படி கழிக்க போகிறேன், அப்படி பயந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாவே கவனிங்க. தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர், தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். எனக்கு ஒன்றும் பேச தெரியாது பாஸ்டமா, அதனால தான் பிழைக்கிறது கூட எனக்கு தெரியலனா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன், உன் வாயோடே கூட நான் இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேங்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, தேவன் உங்கள் மூலமும் உங்களுக்கும் அற்புதம் செய்வார், உங்களுக்கும் அற்புதம் செய்வார், உங்கள் மூலமும் அற்புதம் செய்து அவர் உங்கள் கூட இருக்கிறேங்கிறத மீதியை முடிங்க, இருக்கிறேங்கிறத மக்களுக்கு